ஆ, வணக்கம். சரி. உங்களது அ பன்னீர்செல்வத்த சரியில்ல. அப்படியே அனுப்பிச்சு வச்சுக்கங்க. ஆ, சார்லஸ் டார்வினுடைய வணக்கம். எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் ம், மெய்ப்பொருள் காண்பதறிவு. நடராஜன் வணக்கம். சொல்லுங்க நடராஜன். நீங்க புதுசா இல்ல பழைய ஆள் தானவா? ஏற்கனவே வந்துட்டு இருக்கிறீங்களா? நடராஜன், எங்கிருந்து வர்றீங்க? நடராஜன். ஆ, சிவாய நமச்சிவாயங்கய்யா. ஆ, வணக்கம் சாமி. நான் டெலிகிராம்ல எனக்கு இப்பதான் மெசேஜ் அனுப்பிச்சிங்க நடராஜன் சொல்லிட்டு. நல்லது. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க ஐயா? ரொம்ப நல்லது. ஆமாங்கய்யா. புத்தகம் இது வாங்கிட்டேன். ஒரு ஆர்வம் புத்தகம் வாங்கி ஒரு வருஷம் ஆயிடுச்சு சாமி. இன்னும் ஆ படிக்கலன்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சேன் உங்களுக்கு. பார்த்தேன். எந்த ஊரு? எந்த உடனே எந்த ஐயா அதான் நாங்க உங்க அடியேன் வந்து 4:10 இருந்து 5:10 தியானம் வச்சிருக்கேன் ஐயா நம்ம சேனல்ல. நல்லது. சரி அதை விட்டுட்டு இப்போ அடியார்கள்லாம் அங்க விட்டுட்டு இங்க ஓடியாந்துருக்கேன் ஐயா. ஆமா. இதுதான் பரிணாம அறிவியல். இது உள்ளபடி பரிணாம அறிவியல புரிஞ்சுக்கலன்னா மரணம் நிச்சயம். ம். கண்டிப்பா. இந்த மரணத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கான முயற்சி 10,000 2000 ஆண்டுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து மருத்துவ கல்லூரி சேர்ந்து தான் படிக்கும். நீங்க எடுத்தேன் கவனத்தில் யாரும் இது படிக்க முடியாது. யாரும் உள்ள நுழையவும் முடியாது. கடுமையான புரியுங்க ஐயா. விதிகள் உண்டு. கடுமையான கட்டணங்கள் உண்டு. கடுமையான விதிகள் உண்டு. சாதாரண விஷயமில்ல சரி. பண்ணிட முடியாது. அதாவது இந்த புத்தகத்தை படிச்சாலே யாரும் தப்பிக்க முடியாது. ஆமாங்க ஐயா. முருகனை சேர்த்தணும். திருவள்ளுவர். வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க சேர முடியும். ஏன்னா அந்த காலத்துல கல்வி இலவசமா இருந்தது. இந்த காலத்துல கல்வி எல்லாம் காசா மாறிடுது. புரியுதா? அந்த ஆமாங்க ஐயா. காலத்துல கல்வி இலவசமா இருந்தங்காட்டி உள்ள இருக்கிற ஜமீன்தார்கள் இந்த மாதிரில சொல்லி கொடுத்தாங்க. குருகுல ஆசிரியருக்கு பணம் கொடுத்தாங்க. இன்னைக்கு ஆமா. ஆசிரியருக்கு வந்து அரசாங்க சம்பளம் கொடுக்கற மாதிரி கேவலமா போயிடுது. இது ரொம்ப தப்பு இது. புரியுதா? ரொம்ப கொடுமைங்க ஐயா. ஆமா. அதனால வந்து நான் என்ன பண்றேன், எனக்கு கட்டணம் இருந்தா தான் உள்ள சேர்த்த முடியும். வேற யாரையும் சேர முடியாது. ஏன்னா இந்த மெயின்டைன் பண்ண முடியாது. 2வது வந்து இது ஆமாங்க. மருத்துவ கல்லூரி மாதிரி மருத்துவத்துக்கு எப்படி லட்சக்கணக்கில் செலவு பண்றோம் அது மாதிரி செலவு பண்ணித்தான் வரணும். ஆனால் அதுக்கெல்லாம் கோடிக்கணக்கில் செலவாகும். இது சில ஆயிரம் செலவாகும். அவ்வளவுதான். ஆமா, ஆமா. இது ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி கொண்டு வரான். 10 வருஷம் அவன் செய்யணும். இந்த 10 மாசம் இந்த உடம்பை ஆ, எப்படி அதாவது அரைகுறையா செஞ்சாங்கன்னா செத்து போயிடுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆமாங்கய்யா. அரைகுறை யார் அந்த செஞ்சா முன்னுரை ஆமா. அந்த முன்னுரையில ஒரு முன்னுரையில மட்டும் கொஞ்சம் படிச்சேங்கய்யா. அது ஆய்வு ம். செஞ்சவர் வந்து மரணம் அடைஞ்சாருன்னு போட்டிருப்பீங்க. ம், 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 ம். ஒரு அவங்க அந்த புரொஃபஸரே யாரோ ஒருத்தர் வந்து அ ஒழுங்கா கடைபிடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து திடீர்னு சாப்பிட்ட போது ஏதோ ஒண்ணு ஆனுச்சுன்னு மட்டும் போட்டிருந்தீங்க. அத மட்டும் பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டேங்கய்யா. அது தவறாக முடிக்கப்பட்ட உண்ணா நோன்பு. இப்படி கூட சமீபத்துல பார்த்தீங்கன்னா, அது சாப்பிட்டாங்க, இது சாப்பிட்டாங்க, திடீர்னு செத்து போயிட்டாங்க வருது இல்லையா? அதெல்லாம் வந்து இந்த உற்சாகத்தின் காரணமாக, அரைகுறை அறிவின் காரணமாக தத்துவத்தை தெரியாம செய்யறது. இது தத்துவம் தெரியல செஞ்சாங்கன்னா மரணம் தான். சரியா? ஆனால் இது இந்த புரியுதுங்கய்யா. தத்துவம் ரொம்ப எளிமையானது, இயற்கையானது, இயற்கையாகவே ஈர்க்கப்படுகிறது. இது ம், யாருடைய எந்த தத்துவம் இந்த கடவுள் தத்துவமா, பக்தி மார்க்கமோ, கர்ம ஞானமோ, ஞான மார்க்கம் எதுவும் தேவையில்லை. யோக ம், மார்க்கம் மட்டும் இருந்தால் போதுமானது. யோக மார்க்கம்னு ஆசிரியர் சொல்வதை அப்படியே கேட்க வேண்டும். அவ்வளவுதான். கண்டிப்பாங்கய்யா. இது ஐயா அறிவியல் இதுல ஆமா. அறிவியல், அ, மெய்யறிவியல் 2 சேர்ந்திருந்தா போதுமானது. சரி. தினம் கண்டிப்பாங்க. காலையில ஒரு 20 நிமிஷம், 25 நிமிஷம் அதுக்கு மேல வகுப்பு கிடையாது. 20 நிமிஷம் தான் சரிங்கய்யா. பேசுவோம். அவ்வளவுதான். சரியா? இப்போ சரிங்கய்யா. அப்ப அப்ப ஐயா என்ன படிச்சிருக்கீங்க? +2 படிச்சிருக்கீங்களா? என்ன படிச்சிருக்கீங்க? அ ம். ஐயா அடியேன் வந்து எம்.காம் வரலும் படிச்சிருக்கேன்யா. நல்லது. கரஸ்பாண்டன்ஸ்ல. நல்லது. இப்ப எந்த சொந்த ஊர் உங்களுக்கு? சொந்த ஊரு? காஞ்சிபுரம் பக்கத்துல ஆ. ஆ வாலாஜாபாத்ன்னு ஊருங்கய்யா. இதுக்கு இடையில ஒரு வில்லேஜ் சாமி. பூசிவாக்கன்னு ஒரு வில்லேஜ். ம். ஆமா. உங்களுக்கு கேள்விப்பட்டதுலருந்து நான் உங்கள விடுறதில்ல. உங்கள நல்லது. பார்த்து ஆமா. சரி. உடனே சரி. புத்தகம் ஆர்டர் பண்ணேன். ஆமா. அந்த ஆ. உடுமலை நூலகத்துக்கு நான் ஃபோன் பண்ணி, அந்த ஆ. புத்தகம் எனக்கு வேணும்னு கேட்டு, அவங்க உடனே அனுப்பிச்சு வச்சாங்க. மறுநாளே எனக்கு புத்தகம் கைக்கு வந்துருச்சு. வந்த நல்லது. நாள் முதல் கொண்டு முன்னுரை மட்டும் படிச்சேனே கண்டி, சாமி எனக்கு இன்னும் அது திருவள்ளுவர் கருணை இன்னும் உள்ள கொண்டு போய் விடல. ஆ. சரி. மறுபடியும் அந்த புத்தகத்த வந்து பலமுறை படிங்க. சரியா? சரி. படிச்சுட்டு சரிங்கய்யா. படிச்சுட்டு இந்த தத்துவத்த கேளுங்க. அதான் முதல்லயே சொல்லிட்டேன் பாருங்க. அதனால இது ரொம்ப எளிமையானது. எப்படி செய்யணும்னு இருக்குது. அந்த புத்தகத்திலே பார்த்தீங்கன்னா, 4 இடத்துல எப்படி செய்யணும்னு இருக்கு. எப்படி செய்ய ம், வேண்டும்? எப்படி தொடங்க வேண்டும்? அதாவது ம். பட்டினி தொடங்குறது பத்தி பட்டினி தொடங்குறது பத்தியெல்லாம் பிரச்சனை இல்ல. நோன்பு தொடங்குறது வந்து பிரச்சனை இல்ல. நோன்பு முடிப்பது தவறா முடிச்சோம்னா மரணத்தில கொண்டு போய் விட்டுரும். ஆமா. ஐயா ஆ. ஒரு ஐயப்பாடு. ஆ. இப்போ இல்லற இல்லற வாழ்க்கை தொடர்ந்து இப்போ இப்ப இன்னும் திருமணம் ஆகாம இருக்கிறோம். ஆ. இல்லற வாழ்க்கை தொடரணும். இப்போ ஒரு
இப்போ அந்த உலகத்தில் சாதிக்க போற இல்லைன்னு சொல்லல. இப்போ இந்த இந்த உலகியல் வாழ்க்கையில வெற்றி பெறலாம் இல்லையா? அந்த ஆமா உலகியல் ஆமா இதுல முறையா 15 வயசுக்கு மேல இருக்கிறவங்க அத்தனை பேருமே 15 வயசுக்கு மேல அத்தனை பேருமே வாழ்க்கையில ஒரு முறையா சுத்தம் பண்ணாதான் ரத்தம் சுத்தமாகும். ரத்தம் சுத்தமாகத்தான் ம், அந்த உயிரணுக்கள் ரொம்ப உற்பத்தியாகும். அப்ப 200 வருஷம் வரைக்கும் அவங்க குழந்தை பெற்றுக்கலாம். ம், ம். சரிங்க ஐயா. அதே மாதிரி சரிங்க. பெண்களும் சுத்தத்துக்கு வரணும். பெண்களும் சுத்தத்துக்கு ம், வரணும். பெண்களும் சுத்தத்துக்கு வரலைன்னா ஒழுங்கா நடக்காது. பெண்களும் சுத்தம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க கர்ப்பப்பை ம். சுத்தமாகணும், சினைப்பை சுத்தமாகணும், சினை குழாய் சுத்தமாகணும், கர்ப்பப்பை சுத்தமாகணும். அவங்களாம் ம், 2 ம், பேரும் ஒழுங்கா சுத்தமாகி வெறும் வயித்துல தான் உடல் உறுப்பு கொள்ளணும். ம். ஓ! புரியுதுங்க ஐயா. அற்புதம். ம். 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 வேற தின்னுபோட்டு உடல் கொண்டீங்கன்னா மந்த குழந்தை தான் பிறக்கும். அது அது அரைகுறை ஞானமா தான் இருக்கும். அறிவாளியாவே பிறக்காது. காட்டு மிராண்டி மாரி தான் புரியுது. இருக்கும். ஆமா. ஆமா. ம். அதுக்கப்புறம் அது ஐயா அந்த ரொம்ப ஆமாமா. உடல் உறவு வந்து இதுக்கு பண்ணிக்கலாம். அது உடல் உறவு இனப்பெருக்கம் பண்றதுக்கு தான் வந்திருக்கு. சுத்தம் இல்லாம உடல் உறவு பண்றனால தான் இன்னைக்கு ம். செயற்கை கருத்தரிப்பு மையம் வருது. தவறான ஆமா. குழந்தைகள் ஆமாங்க வருது. ஐயா. ஆமாங்க ஐயா. ம். ஆமாங்க ஐயா. மனிதன் தன் பெற்றோர்களே இயல்ப மறந்துட்டானா ஐயா? மறந்துட்டேன். ஆமா, 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 ஆமா. அதுக்கு காரணம் அப்டின்னா, அப்படி சொல்றது சரிதான். அதனால தான் வந்து ம். பெற்றோர்கள் குழந்தை பெத்துக்கிற தன்மை எல்லாமே யாரோ ஒரு வாடகை குழந்தைய புடிச்சுக்கிறாங்க. அது அடிப்படையில இயற்கைக்கு ஆமாங்க ஐயா. எதிரானது இதெல்லாம். கர்ப்பப்பைய இதெல்லாம் தேடுறாங்க. கர்ப்பப்பை வச்சுக்கிறாங்க. அதுக்கு சம்மந்தமில்லாம வளருது. அந்த குழந்தைக்கு தாய் யாரு, தகப்பனாரு எதுவுமே கிடையாது. எல்லாம் செயற்கையா போயிடுது. அவ்வளவுதான். நடிகைகள் ஆமாங்க குழந்தை ஐயா. பெத்துக்கிற மாரி தான். எல்லாம் காட்டு மிராண்டி ஆமாங்க ஐயா. அதாவது ஏன்னா விபச்சாரிகளா மாறிட்டாங்க. எல்லா விபச்சாரிகளும் அதாவது ஒரு தனக்கு குழந்தை பிறக்கல அது ஒரு விபச்சாரம் தான் அது. ஆமா. இது என்னன்னா சட்டத்த ஆ. கோடிக்கணக்குல பணம் வச்சிருக்கிறாங்க. அதனால வாங்கிக்கிறாங்க ஐயா. ஆமா. அதெல்லாம் எந்த பிரயோஜனமும் இல்ல. அந்த குழந்தை வந்து ரவுடியாக, ஒழுக்கமற்றவனாக, ரவுடியாக, ஒரு காட்டு மிராண்டியாக, சமுதாயத்துக்கு ம். பயனற்றவனா இருப்பாங்கன்னா, அவனுக்கு கொள்கை இருக்காது, கோட்பாடு இருக்காது. ம். ஆமா. பெத்துக்கிறவங்களுக்கு வந்து அந்த வாழ்க்கை துணைநலம் கிடையாது, மக்கட்பேறு கிடையாது, வாழ்க்கை துணை கிடையாது, மக்கட்பேறு கிடையாது, இல்வாழ்க்கை கிடையாது. இது எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. ஆமாங்க அப்படி ஐயா. இருக்கிறப்ப அந்த குழந்தை சிறப்பு. வந்து ஒரு ரவுடி கூட்டம் தான். புரியுதா? புரியுதுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. தொடரலாங்க ஐயா. தொடரலாம், தொடரலாம். தொடரலாம். மிகவும் இனப்பெருக்கம் அதாவது பார்த்தீங்கன்னா, சார்லஸ் டார்வினுடைய கண்டுபிடிப்பு தான் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. உலகத்திலேயே மிகப்பெரிய கண்டுபிடிப்பு பரிணாம கோட்பாடு தான் கண்டுபிடிப்பு. இந்த பரிணாம கோட்பாட்டுல பார்த்தீங்கன்னா, அவர் சொல்றாரு வாலில்லா குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான்ங்கிறாரு. அதுதான் பெரிய கண்டுபிடிப்பு. அது நமக்கு வாய்ப்பா இருக்குது. அந்த வாலில்லா குரங்கு தான் கடைசியில என்னவா மாறுச்சுன்னா, மனிதனாக மாறி யோகியாக மாறுகிறான். யோகியாக மாறுறது இந்தியாவுல நடந்தது. உலகத்துல எங்கேயுமே கிடையாது. அப்படின்னா, சிறப்பு வாய்ந்த மனிதன் தோன்றிய இடமே இந்தியா தான். யோகிகள் அப்படின்னாவே இந்தியா தான். வேற எந்த நாட்டிலும் இல்ல. வாலில்லா குரங்கு எங்க வேணா தோன்றி இருக்கலாம். அது வந்து சுற்றுச்சூழலுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொண்டு மனிதனிலிருந்து யோகியாக மாறுறான். இந்த மனிதனுக்கு 6 அறிவு இருக்கு. அறிவு வளர 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 அறிவின் வலிமையால் இயற்கை சக்தியை எட்டி பிடிக்கின்ற யோகிகள் தோன்றினார்கள். அது இயற்கையாகவே யோகிகள் தோன்றினார்கள். நாம் என்ன பண்றோம்? அவங்க சொல்லக்கூடிய தத்துவத்தை வைத்துக்கொண்டு முயற்சியால் யோகியாக மாறுகிறோம். அவ்வளவுதான். அவங்கள காட்டிலும் நமக்கு தான் சக்தி அதிகம். அதாவது யார் முயற்சியில மேல வர்றாங்களோ, அவங்களுக்கு தான் சக்தி அதிகம். அவங்க தான் சொல்லித் தர முடியும். அவங்க தானாவே யோகியா மாறது வந்து யாருக்கும் சொல்லித் தர முடியாது. அப்படி சில 2 ஒருத்தர் இருப்பாங்க. அப்படி அவங்க சொல்றத பார்த்து, அவங்க தத்துவத்த பார்த்து, அதன் வழியில் நடக்கிறப்ப எல்லாரும் யோகிகளா மாறிறலாம். எல்லாரையும் இனப்பெருக்கம் செய்யலாம். இனப்பெருக்கம் செய்வதோடு நிலைத்தும் வாழ வேண்டும். அதாவது அறிவின் வலிமை அதிகமாகின்ற பொழுது, தன்னுடைய அதாவது தன்னை அழித்துக் கொள்ளாமலே தன் சந்ததியை பெருக்க வல்லது. அதாவது ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா, பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 500 மில்லியன் ஆண்டுகள் விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அந்த 500 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு செல் தாவர நிலையில இருந்து அந்த மனிதன் தோன்றினான். ஒரு செல் தாவரம். அது 500 மில்லியன் ஆண்டாச்சு. 60, 70 கோடி ஆண்டாச்சு. அந்த கரையோரத்துல தான் முதல் இயற்கை வந்து அந்த உயிரினத்தை தோன்றுது. அதாவது முதல் தொடு உணர்வு இருந்தது. 2வதாக 2வதாக 2ஆம் அறிவு, 3ஆம் அறிவு, 4ஆம் அறிவு, 5ஆம் அறிவு அப்படிங்கிற அறிவுக்கான புலன்கள் தோன்றியது. அந்த புலன்கள் வலிமை அதிகமாக அப்பொழுது பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலத்துல தன்னை அழித்துக் கொண்டுதான் தன் குழந்தையை காப்பாற்றிச்சு. தன்னை சாகடிச்சான். தன்னுடைய சந்ததி பெருக்கிட்டே வந்தது. பெற்றோர்கள் இறந்து விடுவார்கள். அந்த குழந்தைகள் வளர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் 4ஆம் அறிவை தாண்டி 5ஆம் அறிவு வருகின்ற பொழுது, விலங்கு மாரி வர்றப்ப 5ஆம் அறிவு பாலூட்டிகள் வருகின்ற பொழுது, பாலூட்டிகள், பறவைகள், விலங்குகள் வருகின்ற பொழுது, பெற்றோர்கள் சாகாமல் தன் குழந்தையை காப்பாற்றுகின்ற வல்லமை பெற்றது. அப்படியே வர 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 6ஆம் அறிவு மனிதன் தோன்றுகிறான். இனப்பெருக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த மனிதனுக்கு ஒரு தடவை ஒரு குட்டி போடுற மாரி இருக்கு. பறவைகள் 4, 5 முட்டை போடும். விலங்குகள் 7, 8 குட்டி போடும். இதெல்லாம் இனப்பெருக்க வேகம் குறைந்து அறிவின் வலிமை அதிகமாக அவன் 7ஆம் அறிவை எட்டிப் பிடிக்கின்ற யோகிகளாக மாறினார்கள். இதுதான் அடிப்படை. இது தெரியாம அப்படியே இந்த யோகியா மாறுறப்ப என்ன செய்யணும்? யோகியா மாறுறப்ப அந்த பசி தாகத்தை கட்டுப்படுத்தணும்.
எப்படி ஒட்டுக்குடல் நமக்கு தேவையில்லை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஒட்டுக்குடல் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா, அந்த வெட்டி எடுத்துருவாங்க. அதே மாரி இரைப்பையில ஏதாவது பிரச்சனை இருந்தா இன்னைக்குள்ள வெட்டி எடுத்துருவாங்க. கர்ப்பப்பையில பிரச்சனை இருந்தா வெட்டி எடுத்துருவாங்க. சினைப்பையில பிரச்சனை இருந்தா வெட்டி எடுத்துருவாங்க. எதை வெட்டி எடுத்தாலும் மனிதன் சாகிறதில்லை. அப்ப இதிலிருந்து நாம் புரிஞ்சுக்க வேண்டும். இயற்கை எதை வெட்டி எடுத்தாலும் தன்னை தகவமைத்துக் கொண்டு உயிரை தற்காத்துக் கொள்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதே போலத்தான் நாம் என்ன பண்ணோம்னா 15 வயசுக்கு மேல மனிதனுக்கு பசி என்ற உணர்வு தேவையில்லை. பசி என்பது கொடுமையான விஷ நீராகும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். வெள்ளைக்காரனால இந்த பசியை கட்டுப்படுத்த முடியல. நான் வந்து முறையாக நீரை வைத்துக் கொண்டு ஏற்கனவே சாப்பிட்ட உணவு பழக்கங்கள் இருக்கும். சிறு சிறிது பல்வேறு வகையான உணவு பழக்கத்தை நம்ம அடிமையாக இருப்போம். அந்த உணவு பழக்கத்தை வெளியெடுப்பதற்கு தூய்மையான மருந்தடிக்காத காய்கறிகள், தூய்மையான பச்சிலைகள், அதாவது ஏதாவது ஒரு மூலிகை கீரைகள் இருக்கலாம், அல்லது காய்கறி இருக்கலாம், கீரைகள் இருக்கலாம். பழங்கள் மட்டும் தற்காலிகமா பயன்படுத்த முடியாது. ஏற்கனவே பழங்கள் வந்து நம்ம வந்து பழைய விஷங்கள் வந்து குடல்ல வந்து அடைச்சிருக்கிறதுனால, இந்த பழத்தில் இருக்கிற பழச்சக்கரையும் அந்த பழ விஷம் சேர்ந்து ஒரு வாயுவாக மாறி மனிதனுக்கு மரணத்தை உண்டாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நன்கு சுத்தமான பிறகு சில மாதங்கள் கழித்த பிறகுதான் பழங்களை சாப்பிட்டு உள் சுத்தம் செய்ய முடியும். ஆனா எடுத்தோடனே பழங்கள் செய்ய முடியாது. அதனால நமக்கு இருக்கிற எளிய வாய்ப்பு, நாம் தூய்மையான தண்ணீர், நாம சிறிதளவு காய்கறிகள், சிறிதளவு அவுள் இருந்தால் போதுமானது சுத்தப்படுத்தி விடலாம். இதுதான் அடிப்படை. இதை செய்யாம உடல் எடை குறைக்கிறேன், நான் வந்து அதை குறைக்கிறேன், கொழுப்பு குறைக்கிறேன் அப்படின்னு யாராவது செஞ்சாங்கன்னா, அந்த விஷம் முழுமையா நீக்கப்படாமல் அந்த வெளியேற்றப்படாத விஷம்தான் அவனை கொல்லுமே தவிர ஒரு நாளும் விரதம் அவனை சாகடிக்காது. தவறான கொள்கைக்கு போயிடுறாங்க. இப்ப கூட சமீபத்தில் கேரளால யாரோ செத்து போனாங்க, கர்நாடகா யாரோ செத்து போனாங்க அப்படின்னு சொல்றாங்க. சாப்பிட்றவெல்லாம் செத்துட்டு தான் இருக்கிறான். ஏதோ உண்ணாவிரதம் இருந்து செத்த மாதிரி தப்பா கணக்கு சொல்றாங்க. எல்லாரும் செத்துட்டு தான் இருக்கான். ஒரு வருஷத்துக்கு தினமும் ஒரு நாளைக்கு இந்தியாவில் மட்டும் 1 கோடி பேர் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் செத்துட்டு தான் இருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் கண்டுபிடிக்க முடியாதவங்க ஏதோ விரதம் இருந்து செத்து போறாங்க அப்படின்னு சொல்றது அடிப்படையில் தவறானது. அதாவது நெகட்டிவா நம்ம கொள்கையை கடைபிடிச்சிங்களா ஐயா? இல்ல 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 அது யாரோ யாரோ எவரோ எது எந்த சம்மந்தமும் இல்லாம எந்த நாடோ எந்த பழக்கமும் தெரியாம ஆர்வ கோளாறுங்க காரணமா இந்த ஆர்வ கோளாறு காரணமாக நிறைய இந்த உணவு கட்டுப்பாடு வந்து யூடியூப்ல வருது இல்லையா, அதை பார்த்து ஆமா. அறவே கட்டுத்தரேன் அந்த அந்த தத்துவம் தெரியாம இப்ப நீங்க தத்துவம் இந்த இதுக்கு வந்து இதுக்கு உணவு இல்லாமல் வாழும் கலை அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய தத்துவம். அது பரிணாம அறிவியல் தத்துவம், டார்வின் தத்துவம், ம், யோக தத்துவம் ம், எல்லாம் சேர்ந்து உருவாக்கி ம், கையில புத்தகமா கொடுத்தது. கையில புத்தகமா கொடுத்தாச்சு. அவங்க யாரும் சாக மாட்டாங்க. அவங்க யாரும் சாக ம், மாட்டாங்க. அறிவியல் ம், கண்டுபிடிக்கப்பட்டாச்சு. இது கண்டுபிடிக்கப்பட்டு 30 ஆண்டாச்சு. ஏற்கனவே 2000 ஆண்டா இருந்ததுதான். புதுசால ஒண்ணும் ம். கிடையாது. இந்த புத்தகம் தெரியாமல் இந்த தத்துவம் தெரியாமல் தமிழ் உச்சரிப்பு தெரியாதது யாரா இருந்தாலும் அவன் அரை உரிமை செஞ்சு அவங்க இறந்துருவாங்க. மற்றவங்க ஏதேதோ உணவு கட்டுப்பாடு சொல்றாங்க. அவங்களுக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லை. அவங்களுக்கும் அவங்களுக்கு அறிவுக்கும் சம்மந்தம் இல்லை. அவங்களுக்கு இயற்கைக்கு சம்மந்தம் இல்லை. அவங்க யாரும் இயற்கைவாதிகளும் கிடையாது. யாரும் அவங்க யோகிகளும் கிடையாது. யோக மார்க்கங்களுக்கு தெரியாது, தமிழ் தெரியாது, சமஸ்கிருதம் தெரியாது, எதுவும் தெரியாது. காட்டு முண்டங்கள் போடுகின்ற யூடியூப்பை பார்த்து இறந்து போறவங்க ஏராளம். ஆமா, ஆமா. ம். நான் கேள்விப்பட்டேங்க ஐயா. நீங்க இந்த மாதிரி உணவு இல்லாம வாழணும் கலையை சொன்ன உடனே பெரிய பெரிய அரசியல்வாதிலாம் உங்களை வந்து பார்த்தாங்க. ஆனா ஒருத்தர் கூட தேரலன்ற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆமா 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 ஆமா. சரி. ஆமா. கேள்விப்பட்ட உடனே ஆச்சரியமா வருவாங்க. வந்த உடனே பார்த்துட்டு, ஐயோ! இது நமக்கு செட் ஆகாதுன்னு போயிடுவாங்க. ம். ஆமா. உண்மை 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 உண்மைதான். சரி. அதனாலதான் இப்ப கடுமையா என்ன பண்றது உள்ள அதனாலதான் உள்ள வரும் பொழுதே அவனை 1 மாசம் தத்துவத்தை கேட்டுட்டு தான் பயிற்சி கொண்டு போவேன். முதல்ல ம். ஒரு கண்டிப்பா, மாசம் கண்டிப்பா. தத்துவத்தை கேட்கணும். தத்துவத்தை கேட்கணும். தத்துவத்தை கேட்டு தத்துவத்துக்கு புரிஞ்சுக்கணும். அதுல கேள்வி கேட்டே வருவேன். அந்த கேள்வியில தேர்ச்சி பெற்றா மட்டும்தான் அவனுக்கு பயிற்சி சொல்லிக் கொடுப்பேன். ஆமா. அப்போ அறிவில்லாம உள்ள நுழைய முடியாது. எவனும் உள்ள வர முடியாது. எவனும் உள்ள வர முடியாது. எவனும் உள்ள முடியாது. அப்போ ஆமா அதான் ஆமா அந்த தத்துவத்த உணர்ந்தவன் மட்டும் தான் அத கடைபிடிக்க முடியும். ஆமா 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 அ ஆமா அ ஆமா இல்லன்னா ரிஜெக்டட். ஆமா ரிஜெக்ட் பண்ணிரு 30 நாளே சொல்லிடும் நீ வெளியே போயிருன்னு சொல்லிடும். நானே வெளியேற்றிடுவேன். சிவபெருமானே நானே சிவ சிவ. வெளியே நானே வெளியேற்றுவேன். அவங்க பார்த்துட்டே இருப்பேன். அவங்க சரியா சொல்ல நானே வெளியேற்றுவேன். அதெல்லாம் எந்த சந்தேகம் கிடையாது. கண்டிப்பா, கண்டிப்பா. அற்புதம், 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 அற்புதங்க ஐயா. ம். நல்ல ஒரு ஆசான். இந்த நேரத்துல ஒரு பெரிய அற்புதமான ஆசானா கிடைச்சிருக்கிறீங்க. ஆமா ஆமா ஆமா. ஆமா ஆமா. அதனால நம்ம விதிகள் கடுமையா இருக்கும். அவன் ம். நோய்களை தீர்க்கறதுல ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. நோய்களை வந்து எளிமையா ம். தீர்த்தரலாம். அதெல்லாம் ஒரு ம். பெரிய விஷயமே கிடையாது. நோய் தீர்க்கறதுல ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீ தத்துவம் புரியாம நோய் தீர்த்து என்ன பண்ண போற? நீ நோயாளியா இருந்து நீ நோயாளி தீர்க்கறதுனால எனக்கு எந்த நன்மையும் கிடையாது. நீ நோயாளியா உன் நோயை தீர்ப்பது என் வேலை அல்ல. உன் நோயை தீர்ப்பது என் கண்டிப்பா. வேலையும் அல்ல. அந்த மாதிரி கொண்டு வந்துட்டேன் நானு. ம். அதாவது அப்போ தத்துவம் புரியாம மரணமில்லா ஆமா. மரணமில்லா பெருவாழ்வும் என்ன? அது எப்படி எளிமையாக்குறது? மரணமில்லா பெருவாழ்வு ஒண்ணு இருக்கத்தான் செய்கிறது. அது எப்படி எளிமையாக்குறது? அப்படிங்கிறது கேள்வி. அப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா,
எளிமையான முறையில் நாம ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கான முயற்சி. அது இயற்கை சட்டத்தை புரியாம யாரும் செய்ய முடியாது. அதுதான் அங்க விஷயமே. இயற்கை சட்டம்னா என்ன? அதான் கேள்வி. அப்ப எல்லா கண்டுபிடிப்பு இயற்பியலும் சரி, வேதியியலும் சரி, உயிரியலும் சரி, எல்லாம் இந்த இயற்கை. ஆ, காலையில் 4:30 வகுப்பு இருக்குது பாருங்க, போட்டு பாருங்க, வரும் பாருங்க. காலை 4:30 உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க, அதுல வரும் பாருங்க. சொல்லுங்க சார். வந்தா இல்ல வந்தாச்சு, வகுப்பு நடந்துட்டு இருக்குது. ம். பாருங்க, 4:30 வகுப்பு இருக்குது, அனுப்புறேன். மகாலட்சுமி, நேற்று இரவு நம்ம படிச்சோம் இல்லையா? ம். ஐயா நேற்று இரவு படிச்சோம் இல்லையா? அது 20ஆம் பாடத்துல என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? 20ஆம் பாடத்துல மீண்டும் ஒரு முறை படிக்கலாம். இந்த 20ஆம் பாடத்துல செய்முறை ஒரு விட படிக்கலாம். செய்முறை அப்படியே படிங்க. கையில் வச்சிருக்கீங்களா? புத்தகம் வச்சிருக்கிறீங்களா? 148ஆம் பக்கம். 148ஆம் பக்கம் செய்முறையில ஏற்கனவே இது புரிஞ்சிருக்கணும். மனிதன் வந்து ஒரு அறிவிலிருந்து மாறி இருக்கான். அவன் படிப்படியாக மேல வந்திருக்கான். ரொம்ப அந்த 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 20ஆம் பாடத்தை பலமுறை படிச்சாதான், இந்த 20ஆம் பாடத்தை பல முறை படித்தால்தான் தத்துவம் புரியும். ஏன்னா தன்னுடைய கடுமையான உழைப்புல மனிதன் சாகக்கூடாது என்பதற்காக விஞ்ஞானியால் உண்டாக்கப்பட்டது. எப்படி சாகாம இருக்கணும், எப்படி வந்து அந்த முக்தி நிலைக்கு அவன் எப்படி போறான், எப்படி தன்னுடைய உயிரை பிரித்துக் கொள்கிறான் அப்படிங்கறத ரொம்ப நுட்பமா எழுதியாச்சு. இதுக்கு மேல இன்னும் யாரும் எழுத முடியாது. இதுக்கப்புறம் இந்த புத்தகத்துக்கு மேல யாராவது சிந்திச்சு எழுதுனாங்கன்னா நம்ம வந்து தலைவணங்கி ஏற்றுக்கொள்ளலாம். மகாலட்சுமி, உங்களுக்கு சத்தம் வருது. மகேஸ்வரிங்க ஐயா. மகாலட்சுமி மகேஸ்வரி, உங்களது இன்னும் சரியாக மாட்டேங்குது. உங்களுக்கு கருவி, அதாவது இந்த கருவி சரி முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணுங்க ஐயா. ஏன்னா இந்த வகுப்புல பதிவு ரெக்கார்ட் ஆகுது, அது பூரா அந்த ரெக்கார்ட் ஆகிற பதிவாகுது இல்லையா, அது தூக்கி போட்டோம்னா கரன்னு வருது, அந்த வகுப்பே வீணா போயிடும். நல்ல தத்துவம் பேசுறப்ப அந்த சரசரன்னு சத்தம் வந்தாவோ, அப்புறம் அது வந்து எல்லாரும் பாக்குறாங்க, கரன்னு சத்தம் வந்ததுன்னா ஒன்றும் பயனில்லாம போகுது. அப்ப கேளுங்க, ஏதாவது சின்ன ஒரு கோளாறு இருக்கும், அவ்வளவுதான். அல்லது இந்த ஓசையை குறைச்சி வைங்க, அதிகமாக்கி வைங்க. ஒரு சின்ன பிரச்சனை தான், செலவே இல்லாததுதான், கேட்டு பாருங்க. சரி, நாம் சிறு வயதில் இருந்து, அதாவது நாம் பிறவியிலிருந்து பல்வேறு வகையான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறோம். பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக நம் உடம்பை கெடுத்து கொண்டவர்கள் தான். சரி, உடல்நலம், அதாவது உடல் நல்ல நிலையில் இருக்க நீர் அவசியம். முதல்ல உடல் நல்ல நிலையில் இருக்க நீர் அவசியம். அதாவது நீர் கண்டபடி குடிக்கூடாது. நீரை மருந்து மாறி அருந்த வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லிட்டே இருப்பேன். நீரை மருந்தமாக அருந்தி மாலை ஒருவேளை அன்னப்பாதை தூய்மை செய்ய, அதாவது மலச்சிக்கலை போக்குவதற்கு, குறிப்பாக பெருங்குடல் இருக்கிற கிருமிகளை சாகடிப்பதற்கு இப்படி வச்சுக்கலாம். அன்னப்பாதை முழுவதும் தூய்மை செய்த பிறகு அந்த உடல் இழைத்து வந்து இனிமேல் உடல் இழைக்காது என்று உறுதியானது பின்பாக ஆசிரியர் முன்பாக 30 நாட்கள் நீர் மருத்துவம் செய்தாக வேண்டும். ஆசிரியர் இல்லாம யார் செய்தாலும் மரணம் நிச்சயம். அறிவியல் கண்டுபிடித்து அறிவியல் படிதான் நடக்க வேண்டும் தவிர உங்களுடைய தவறான கொள்கையின் மூலமாகவோ, நிறைய படிச்சிருக்கிறது காரணத்தினாலும், ஏதோ ஒரு நாட்டுல பிறந்துட்டு எவனோ சொல்றது கேட்டு யாரு பண்ணாலும் நீங்க தலையில வந்து நெருப்பு கொள்ளி வச்சுட்டு நீங்களே செத்து போறதுக்கு சமம். முறையாக கண்டுபிடிச்சு, இப்போ உதாரணத்துக்கு மின்சாரத்தை பற்றி தெரிஞ்சவன் தான் அந்த மின்சார வேலை செய்யணும். எனக்கு தெரியும், எங்க வீட்டுல மின்சாரம் இருக்குங்க, கையை விட்டீங்கன்னா அது உங்களுக்கு போட்டு தள்ளிடும். அதே மாதிரி தான் எந்த ஒரு அறிவியலும் அதனுடைய தத்துவம் என்ன, ஏன் சொல்லி இருக்கிறார்கள், எதனால சொல்லியிருக்காங்க, இதன் இலக்கு என்னன்னு கேட்கணும்.
இப்ப நிறைய பேர் யூடியூப்ல 1 லட்சம் 1 கோடி வகையான உணவு பழக்க முறைகள் இருக்கிறது. நீர் மருத்துவங்க பேர்ல ஏதேதோ பண்றாங்க. ஆனால் உணவு இல்லாமல் வாழும் கலைஞரை ஒரே ஒண்ணு நான் தான் போட்டிருக்கேன். உணவு இல்லாமல் வாழ்வது எப்படி? நான் மட்டும் 4000 வீடியோ போட்டிருக்கேன். என்னுடைய வீடியோ பார்க்குற ரொம்ப 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 குறைவா இருப்பாங்க. என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க அதிசயமா இருக்கும். யாரும் பார்க்கவும் மாட்டாங்க. ஏன்னா இது முழுக்க முழுக்க தத்துவம் உன்னுடைய தவறான உணவு பழக்கத்துக்கு எதிரானது. ஆகையினால என்னுடைய காணொளி யாரும் பார்க்க மாட்டாங்க. யாரும் அபூர்வமா பார்ப்பாங்க. அவ்வளவுதான். ஆனா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4500 காணொளி போட்டிருக்கேன். 4500 காணொளிக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணா கூட 4500 பேர் இருக்க வேணும். ஆனால் எங்கிட்ட பார்த்தீங்கன்னா 3500 பேர் தான் இருக்காங்க. அப்ப ஒரு காணொளிக்கு ஒருத்தர் கூட பார்க்கலன்னு அர்த்தம். ஒரு காணொளிக்கு ஒருத்தர் கூட விரும்பல. பார்த்துருப்பாங்க. ஒருத்தர் கூட விரும்பல. யாரும் அதை என்ன பண்ணல, பதிவு செய்யல அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணல, அவ்வளவுதான். அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த கொள்கை கடுமையா இருக்குன்னு பாருங்க. ஆக கடுமையாக இருந்தால்தான் ஒரு மனிதன் வெற்றி அடைய முடியும். எளிமையாக எதுவும் இருக்காது. ஆனால் எனர்ஜி வர்றது எளிமையாக இருக்கும், தத்துவம் கடுமையா இருக்கும். அத விஷயம். முடிவு நல்லா இருக்கும். முடிவு இனிப்பு மாதிரி இருக்கும். அது மலை மேல ஏறுறோம். மலை மேல ஏறுகின்ற பொழுது கடுமையான உடல் உழைப்பு கொடுத்து மலை மேல ஏறுறோம். இந்த மலை மேல ஏறுறதுக்கு அப்புறம் அந்த குளிர்ச்சியான காற்றும் கண்கொள்ளா காட்சியும் பார்க்கின்ற பொழுது ஏறிய துன்பமெல்லாம் மறைந்து விடுகிறது. அதே போலத்தான் தத்துவம் கடுமையாக இருக்கும், முடிவு இனிமையாக இருக்கும். நெல்லிக்கனி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், கசந்த மாதிரியும் புளித்த மாதிரி இருக்கும். கடைசியில இனிக்கிறது இல்லையா, அதே மாதிரி தான். சரி, முதலில் நாம் சைவ உணவுக்கு வர வேண்டும். அதுதான் அடிப்படை. பாலும் அசைவ உணவு தான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். பாலுக்கும் ஆரோக்கியத்துக்கும் சம்மந்தம் இல்லை. பால் பழக்கத்தை யார் விடுறாங்களோ அவங்களுக்கு முதல்ல மூட்டு வலி, ருமேட்டிக் மூட்டு வலி, எலும்பு சத்து குறைபாடு, எலும்பு கெட்டு போறது, எலும்பு ஓட்டையாகிறது, இதெல்லாம் நல்லாயிடும். ஏன்னா லாக்டிக் ஆசிட்ங்கிற கொடிய விஷம் இருக்குது. நீங்க பால் சாப்பிட்டீங்கன்னாவே நீங்க லிட்டர் கணக்க கிருமிகளை உள்ளே சாப்பிட்டீங்கன்னு அர்த்தம். இறைச்சி சாப்பிட்டாவே கிலோ கணக்கில் நீங்க கிருமி சாப்பிட்றதா அர்த்தம். அப்ப பாலும் அசைவ உணவு தான், இறைச்சியும் அசைவ உணவு தான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். யார் பால் உணவு விடுறாங்களோ சர்க்கரை கட்டுப்படியாகவும், ரெண்டாவது தோல் நோய் வர்றது குறையும், ரெண்டாவது குறிப்பா முதலையாக மூட்டு வலி என்பதில் அவங்க விடுதலை பெற்றுருவாங்க. மூட்டு வலி ரொம்ப, ஏன்னா இந்த பால் நிறைய குடிக்க 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 என்ன கேட்டீங்கன்னா அதுல இருக்க லாக்டிக் ஆசிட்ங்கிற ரொம்ப கொடிய வைரஸ் உடம்பெங்கும் பரவி 206 மூட்டுகள் இருக்கிற அந்த சவ்வு பூரா அரிச்சு விட்டுரும். உள்ள சவ்வு ரெண்டு ரெண்டு எலும்புக்கு நடுவுல ஒரு சவ்வு இருக்கும். ஒரு கிரீஸ் மாதிரி ஒரு சளிப்படலம் இருக்கும். அது இயற்கையான சளிப்படலம். அந்த சளிப்படத்துல பூரா என்ன பண்ணும்னா இந்த பால் சோறு தின்னு 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 அமிலமா மாறி அந்த சவ்வை பூரா தேய்ச்சி விட்டுரும். என்னது, அந்த சவ்வு கிழிஞ்சு போச்சுன்னு சொல்ற மாதிரி அதுதான். இந்த சவ்வு பூரா கரைச்சி தேய்ச்சி விட்டுரும். யாரும் பாலும் சோறும் திங்கிறானா அவன் பாலா போறவன்னு அர்த்தம். அதனாலதான் வாடுறதுக்கு முன்னாடி பாலஞ்சோறு கொடுப்பாங்க, செத்ததுக்கு முன்னாடி பாலஞ்சோறு போடுவாங்க. வாழுகின்ற பொழுது திருமணம் பண்ணும்போது அரிசி போட்டு அவனை சாகடிச்சிருவாங்க, செத்ததுக்கு அப்புறம் அரிசி போட்டு அவனை சாகடிச்சிருவாங்க. எதுக்கு அரிசி போடுறான்னு தெரியுங்களா? அரிசியில தொடங்கி அரிசியில சாவிடான்னு அர்த்தம். அரிசியில தொடங்கி அரிசியில சாவிடான்னு அதைத்தான் தெளிவா சொல்லியிருக்கான். அரிசியில தொடங்கி அரிசியில சாவிடா. இந்த ஒரு செய்திக்காக உங்களை விட்டு எல்லாரும் போயிடுவாங்க ஐயா. அதேதான் அதேதான். இந்த ஒரு செய்திக்காக 99 பேர் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு பால் வேணாம்னு சொல்லிட்டீங்க நான் வர சாமின்னு போயிடுவாங்க. ஆமா, அரிசியும் வேடான்னு சொல்லிட்டேன். அரிசியும் வேணாம், அப்ப 2 வேணாங்க நீ போயிட, அப்ப ரொம்ப நல்லது. அவன் நமக்கு தேவையில்லை, யோகிகள் தான் நமக்கு தேவை. யோகிகள் தான். இட்லி தோசை இது உணவு சோறு இதெல்லாம் தான் போச்சுன்னா போயிடுங்க ஐயா. ஆமா, அதனாலதான் தொடங்கி இருக்காங்க. எதுக்கு அவன் திருமணத்துல கொடுக்குறானா, அந்த பாலை காட்டுவான், அரிசி காட்டுவான், ரெண்டையும் தினம் சாவு நிச்சயம் சொல்லிட்டான். பாலும் கடுமையான கபம், பால் மரணத்துக்கு அடையாளம், அரிசியும் மரணத்துக்கு அடையாளம். புரியுதுங்களா? 2 மரணத்தை தொடங்கி விட்டுறான். 2 மரணத்தை தொடங்குறவன் அப்படித்தானே சாகணும். தடி எடுத்தவன் என்ன பண்ணான், தடியில சாகுறான். துப்பாக்கி எடுத்தவன் துப்பாக்கியில சாகுறான். இப்படித்தான் கரெக்டா அவன் தொடங்குறான் பாருங்க. அந்த விவரம் சரியா திருமணம். அப்ப அதனாலதான் சங்ககால இந்த பாலும் சொல்லும் இடையில வந்தது. சங்க காலத்துல வெறும் பூவை மட்டும் மாற்றிக் கொள்வார்கள். சங்க காலத்துல பார்த்தீங்கன்னா கனிகளை கொடுத்து மாத்திக்குவாங்க. நான் சொல்றது சங்க காலம் ஒரு 3000 ஆண்டுக்கு முன்னாடி திருமணம். அதனால என் திருமணத்துல யாருக்கும் சோறும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ஒரு அளவும் கிடையாது. என் குழந்தை கல்யாணத்துல என் பொண்ணு திருமணத்துல ஒரே நிமிஷம் திருமணம் முடிஞ்சது. எல்லாத்துக்கும் ஒரு இனிப்பு கொடுத்து துரத்தி விட்டான். அவ்வளவுதான். மொத்தமா 10 பேர் தான் திருமணத்துல, அவ்வளவுதான். 10 பைசா செலவில்லை. இதை நான் என் பொண்ணு திருமணம் நடத்தினேன். புரியுது? அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. பேரு வாகை விஜயன்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அவன் சுறுசுறுப்பா இருக்கான். அவனுக்கு அரைகுறையமா உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, இயற்கை உணவு. அது எல்லாமே கலந்து கொடுக்குறாங்க. நான் சொன்னேன்,
சளி பிடிச்சின்னா உணவை மாத்திக்கிங்க அப்படிம்பேன். உடனே சளி பிடிச்ச உணவை மாறிக்கிறேன் அவங்களுக்கு. அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு ஏன் புரிய வைக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன், நீங்க சாதாரண உணவு கொடுத்து பாருங்க, அந்த குழந்தை மூக்குல கோந்து வந்துடும், சளி வந்துடும், அவன் சாவறதுக்கு தயாராகிடுவான். அதே வந்து பேரிச்சம்பழம், கொய்யாப்பழம், வாழைப்பழம், வேக வைத்த காய்கறிகள் இந்த மாதிரி கொடுங்க. அப்படி கொடுத்து பாருங்க, சளியெல்லாம் நீங்கிடும். ஆமா, சளி நீங்குது. அப்ப புரிஞ்சுக்கிச்சு இல்லையா? அதே மாதிரி தான், அவ்வளவுதான். ஏன்னா குழந்தை உடனே சாகிறது இல்லை. அந்த உடல்நிலையில சளி பிடிச்சு காய்ச்சுவேன். என் குழந்தை என்றது கிடையாது, நான் வளர்த்த முடியாது. குழந்தை ஒன்றது தானே. சொல்றபடி கேட்டீங்கன்னா செலவில்லாம வாடலாம். அதனால மருத்துவமனைக்கு போகாம இருக்காங்க. இன்னைக்கு 3.5 வயசு ஆகி போச்சு. அது ஐயா மருத்துவமனைக்கு தாய்ப்பால் போகாம கொடுக்கலாம் இல்லைங்க? தாய்ப்பால் கொடுக்கணும். தாய்ப்பால் தாய்ப்பால் கொடுத்ததுக்கு அப்புறம், தாய்ப்பால் கொடுத்து நிறுத்தினதுக்கு அப்புறம் நேரடியா பழங்களை வேவிச்சு கடைஞ்சு கொடுக்கணும், காய்கறி வேவிச்சு கடைஞ்சு கொடுக்கணும், இந்த மாதிரி கீரையை வேவிச்சு ம் கடைஞ்சு கொடுக்கணும். அப்படி சுத்தம் ம் பண்ணிட்டே வரணும். 15 வருஷத்துக்கு இந்த குடலை சுத்தம் பண்ணிட்டே வரணும். 15 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தை தானாவே உணவு பழக்கத்தை விட்டுரும். அப்பதான் அது மரபணு மாறும். 15 வயசு வரைக்கும் அதை பெரிய பிள்ளை ஆகிறது, அறிவாளி ஆகிறது, பெரிய மனுஷன் ஆகிறது, மாப்பிள்ளை ஆகிறது எல்லாம் வந்து 15 வயசு தான். இந்த 15 வயசு வரைக்கும் அந்த மரபணு மாறாது, விலங்கு நிலையிலே இருக்கும். 15 வயசுக்கு அப்புறம் தான் தனித்து இயங்குகின்ற சிவமாக மாறும். சரி, தனித்து இயங்குகின்ற சிவமாக மாறும். புரியுதுங்களா? சரி, அதனால தான் மகேஸ்வரி என்ன சொன்னீங்களே சொல்லுங்க. பாலும் பாலும் ஆபத்து தான், அந்த இட்லியும் ஆபத்து தான். இட்லி ஏன்னா தோசை. ஆமா, இதெல்லாம் வந்து கபத்தை, இட்லி சாப்பிட்டோன்னா அப்பவே கபம் கட்டும் பாருங்க. இட்லி சாப்பிட்ட உடனே அப்பவே கபம் கட்டும். அந்த கபம் சேர்ந்து உலகத்துல ஒர்ஸ்ட் இட்லி ஃபுட். இட்லி இட்லி சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா உடனே மூட்டு வலி தெரியும் எங்க ஐயா. இட்லி சாப்பிட்டோம் என்னன்னா உடலுக்கு அமிலம், கடுமையான அமிலம் வந்து அதிகமாகும். அமிலம் அதிகமாகி மூட்டை உடச்சு விட்டுரும். 206 ஜாயிண்ட் இருக்கு. குழந்தைகளாக இருப்ப நிறைய ஜாயிண்ட் வந்து நிறைய இந்த எலும்பு வந்து சேராத எலும்புகள் நிறைய இருக்கும். அது பெருசாக 206 எலும்புகளாக மாறிவிடும், இணைஞ்சு கெட்டியா மாறிடும். சரியா? அப்போ குறைஞ்சபட்சம் இந்த எலும்புல இருக்கிற சபை பூரா இந்த இட்லி, அதாவது சோறு அல்லது பசை. இட்லிங்கிறது சோறு, இட்லிங்கிறது பசை. எப்படி வேணா சொல்லலாம். இது இன்னும் சுருக்கமா சொல்ல போனா மாவு சத்து. எல்லா மாவு சத்தும் கடுமையான அமிலத்தன்மை உடையன. ருசி பயங்கரமா இருக்கும். ருசிங்கிறது செயற்கையா சேர்த்துறத தவிர இயற்கையில மாவுக்கு எந்த சுவையும் கிடையாது. அரிசி மாவுல எந்த சுவையும் கிடையாது, கோதுமை மாவுல எந்த சுவையும் கிடையாது, மைதா மாவுல எந்த சுவையும் கிடையாது. நீ சுவை சேர்த்தனாலதான் மாவை தேவையில்லாம திங்கிறீங்க. போண்டால என்னடா சுவை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, போண்டால என்ன சேர்த்துறீங்க? மசாலா சேர்த்துறீங்க, உப்பு சேர்த்துறீங்க, காரம் சேர்த்துறீங்க. வெறும் கடல மாவு தின்னுக்கலாம் பார்க்கலாம். எல்லாரும் பெரிய அறிவாளி மாதிரி பேசுறமே, கடல மாவு கடையில அரைக்கிற வேண்டியது அப்படியே கரைச்சி குடிக்கலாம் பார்த்தா வாந்தி வந்து செத்து போயிடுவான். கொஞ்சம் உப்பு குறைஞ்சிட்டு என்ன சொல்றீங்க? ஐயா போண்டால உப்பு இல்லைங்கிறீங்க, வடையில உப்பு இல்லைன்னு சொல்றமே இல்லையா? அந்த சுவை இல்லைன்னா அந்த அந்த கடிசடையை திங்க முடியாது. போண்டாங்கிற கடிசடையை சுவை இல்லைன்னா திங்க முடியாது. புரியுதா? இறைச்சி ஆகட்டும், இறைச்சின்னு என்னமோ சொல்றீங்கல்ல, அந்த இறைச்சிக்கு வந்து மசாலா பொருள்களும் அந்த சுவை பொருள் சேர்க்கலைன்னா அந்த பிணத்தை யாரும் திங்க முடியாது. இறைச்சிங்கிற பிணத்தை யாரும் திங்க முடியாது. பாலுங்கிற பிணத்தை யாரும், பால் ஒரு பிணம். அது வந்து பால் ஏன் பிணம்னு சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, அதை வச்சு அழுகி துர்நாற்றம் எழும்புது. அப்படியே வச்சிருக்க நீங்க ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு மூந்து பாருங்க, பிண வாடை அடிக்கும். அழுகி போய் நாற்றம். அந்த அழுகி போய் நாற்றத்தை தான் கடவுளுக்கு மேல ஊத்திட்டு இருக்கிறான். கடவுளுக்கு பேருடா. உண்மையாலுமே கடவுளுக்கு பேர்ல என்ன ஊத்தணும்னா தூய தண்ணீர் தான் ஊத்தணும். லிங்க வழிபாடுங்கிறது ஆரம்ப காலத்துல 2000 ஆண்டுக்கு முன்பாக லிங்கத்தை விட தூய தண்ணீர் தான் ஊற்றுவார்கள். அருகம்புல் வைப்பான், தூய தண்ணீர் வைப்பான், அதை தவிர எதுவும் ஊத்த மாட்டான். அதுதான் உண்மை. புண்ணியம் செய்தாருக்கு பூ உண்டு நீர் உண்டு, அவ்வளவுதான். வேற எதுவும் செய்யக்கூடாது. மற்றதும் இந்த காட்டு பிராணிகள் பண்ணது. அதாவது எந்த காட்டு பிராணிகள் பண்ணது வந்து நாடோடி காட்டு பிராணிகளால் செய்யப்பட்டது. இந்த கடவுள் அபிஷேகம்ல இந்த காட்டு பிராணிகள் செய்யப்பட்டது. உண்மையான அறிவாளிக்கு தண்ணீரும் நீரும் போதும், தண்ணீரும் பூவும் போதுமானது. அதனாலதான் நந்தவனத்தில் வச்சிருப்பாங்க, தண்ணீர் இருக்கும். அந்த நந்தவனத்துல கிணறு சேர்த்து ஊற்றிட்டு இந்த பூவை பொறுத்துட்டு வணக்கம் போட்டு போயிட்டே இருப்பான். அவன் தூய்மையா இருப்பான். அதுக்கப்புறம் எப்ப இந்த பால் வந்தது, மோர் வந்தது, தயிர் வந்தது, நெய் வந்தது, தேன் வந்தது, எல்லாம் முட்டாளுக்கு பண்ற வேலை. அது நாசம் பண்றது. அதாவது சர்வதேச நாசம் பண்றதுக்காக உழைப்பு வீண் பண்றது, இயற்கை வீணடிக்கிறது இந்த காட்டு மிராண்டிகள் கூட்டு நாடோடி முண்டைகள் பண்ணது. அவனுக்கு அறிவே உண்ட. வெள்ளத்தோளா இருப்பான், அவனுக்கு அறிவே இருக்காது. எவனுக்கு வெள்ளத்தோல் இருக்குதோ அவனுக்கு எது இருக்காது? மூளையே இருக்காது. சரியா? அவன் தான் உலகத்தை ஏமாத்துறவன்னு இருக்கான். சரி, காலையில் பெட் காஃபி என்பதை மறந்து விடுங்கள். காலை 10 மணி வரைக்கும் சுத்தமான நீர் மட்டும் பருகுங்கள். இதெல்லாம் எப்படின்னா பயிற்சி. இதெல்லாம் சும்மா தத்துவம் தான் சொல்றேன். இதுல யாரும் செய்யக்கூடாது. புரியுதா? இளைஞனோட உத்தரவு இல்லாம யாரும் செஞ்சாங்கன்னா கோவிந்தா மரணம் நிச்சயம். சரியா? இதை வந்து ஒரு தத்துவத்துக்காக சொல்ல வரேன்.
காலையில் பெட் காஃபி என்பதை மறந்து விடுங்கள். காலை 11 மணி வரை சுத்தமான நீர் மட்டும் பருகுங்கள். 5 மணி அளவில் தனிப்பட்ட துர்நாற்றத்துடன் சிறுநீர் பிரிவதை முதல் நாளே உணர்வீர்கள். அப்போ இதெல்லாம் வந்து இந்த உடம்பை சுத்தம் செய்கின்ற பொழுது கவனிக்கணும். இந்த காட்டு மிராண்டிகள் உடம்புல என்ன நடக்குதுன்னு கவனிக்காம கண்டபடி அந்த உணர்ச்சி வசதியின் காரணமாக இந்த வைரகத்தின் காரணமாக 10 நாள் வெறும் ஒண்ணுமே இல்லாம அப்படியே கிடக்கிறது. இதெல்லாம் முட்டாள்கள் சேரவர். இந்த அரசியல்வாதிகள் சேர மாதிரி ஏதோ ஒரு நாட்டை காப்பாற்றுறதுக்கு அந்த போலி உண்ணாவிரதம் இருப்பாங்க. உண்மையான உண்ணாவிரதம் என்பது வேறு. ஆனால் அந்த ஒரு கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காகவும் தன் கொள்கையை நிலைநாட்டுவதற்காக உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. அதனால என்ன ஆகுது, இந்த 10 நாள்ல அவங்க அந்த விஷம் வெளியேற்றப்படாம அவங்க சிறுநீர் அடைச்சிரும், மலமும் அடைச்சிரும். அப்ப இந்த உடம்பு என்ன பண்ணணும்னா அந்த 10 நாள் இருக்கிறப்ப உள்ள இருக்கிற விஷத்தை வந்து மலத்துல கொண்டு வந்து இறக்கி விட்டுரும். அப்ப ரத்தம் வந்து கெட்டியா போயிடும். அப்ப என்ன பண்ணும்னா அந்த விஷத்தை வெளியேற்றி அவனுக்கு உதவி செய்ய பாக்குது. இவன் தண்ணீர் குடிக்காதனால அந்த மலம் வெளியேறாதனால அந்த விஷம் வெளியேறதுனால அந்த விஷமே அவனை கொண்டு போடுது. அப்ப உண்ணாவிரதம் அவனை கொலை செய்யாது. உண்ணாவிரதத்தில் இருக்கிற அந்த விஷம் வெளியேற்றப்படாதனாலதான் அந்த விஷம் தான் அவனை கொன்றதே தவிர ஒரு நாளும் தூய்மை அவனை கொலை செய்யாது. புரியுதா? நான் சொல்றது புரியுதுங்களா? அதாவது உடல் சுத்தமான பிறகு அந்த 10 நாள்ல மலத்துல விஷம் வெளியேறணும் ஐயா. ஆமா, அது வெளியேறாம போனதுனால தான் உயிர் போயிருக்கும். இப்படித்தான் சாகிறது. இந்த உண்ணாவிரதம் இருந்து சாகராம் பாருங்க, இப்படித்தான் சாகிறது. சரியா? அந்த விஷயம் அப்ப பேருக்காக புகழுக்காக சாகிறது. பேருக்காக புகழுக்காக சாகிறது. அப்படித்தான் 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 அப்படித்தான். உண்மையான உண்ணாவிரதம் என்பது சுத்தப்படுத்தப்படும். சுத்தப்படுத்தி முடிக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகும். ஆசிரியர் முன்னிலையில தான் செய்யணும், அல்லது ஒரு மருத்துவர் முன்னிலையில் செய்யணும். ஏதோ ஒரு மருத்துவ இயற்கை மருத்துவரோ, ஆயுர்வேத மருத்துவரோ, அக்குபஞ்சர் மருத்துவரோ, அல்லது அலோபதி மருத்துவரோ, அல்லது எங்க மாதிரி நீர் மருத்துவர்கள் முன்னாடி செய்து காட்டணும். செய்து காட்டி அவங்க மேற்பார்வைகள் தான் நீங்க செய்யணும். சரியா? அதனாலதான் கடுமையான விதிகள்லாம் போட்டிருக்கேன். இங்க வந்து சாதாரண யாரும் கத்துக்கொள்ள முடியாது. பொருள் வசதி இருக்கிறவங்க தான் கத்துக்கொள்ள முடியும். மற்ற யாரும் கத்துக்கொள்ள முடியாது. நீங்க வந்து ஒரு ஆங்கில மருத்துவம் கத்துக்கணும்னா 2 கோடி வேணும். ஒரு அலோபதி மருத்துவம் கத்துக்கணும்னா குறைஞ்சபட்சம் 10 லட்சம் 20 லட்சம் செலவாகும். இந்த மருத்துவம் கத்துக்கணும்னா குறைஞ்சபட்சம் 2 லட்சம் வேணும். 2 லட்சம் இல்லாதவங்க யாரும் இனின்ட்டு வர முடியாது. உள்ள நுழையிறதுக்கு 3000 கட்டணம் வச்சிருக்கிறோம். புத்தகத்துக்கு 350, உள்ள நுழையிறதுக்கு 3000, அதுக்கப்புறம் 2 லட்சம். அந்த 2 லட்சம் அவன் ஒழுங்கா கட்டணும். 2வது வந்து அந்த 1 மாசம் தான் அவன் செக் பண்ணுவேன். இந்த 1 மாசத்துல ஒழுங்கா அவன் படிக்கல அப்படின்னா அந்த பணம் அவனுக்கு இந்த பணத்தை திருப்பி கொடுப்பான், அல்லது பணம் கட்ட வேண்டாம்னு சொல்லிடுவான். இந்த 1 மாசம் தான் அவனுக்கு. 1 மாசத்துல அந்த 10ல் 1 பாகம் கட்ட சொல்லுவான். 10ல் 1 பாகம் கட்டி அந்த 30 நாளும் ஒழுங்கா செய்யணும். 30 நாள் ஒழுங்கா செய்யலைன்னா நீங்க பணம் கட்ட தேவையில்லை, அல்ல பணம் வாங்கியிருந்தா கூட இந்த வச்சுக்கோன்னு சொல்லி துரத்தி விட்டுருவான். அவ்வளவுதான். இந்த பக்கம் வராத ஓடிப்போ, நீ செத்துப்போன்னு சொல்லிடுவான். அவ்வளவுதான். நீ தகுதியற்றவன், நீ இந்த பூமிக்கே தகுதியற்றவன் நான் சொல்லிடுவேன். இதெல்லாம் கடுமையான விதி போறங்க. இது வரைக்கும் யாருன்னா தேடி இருக்காங்களா ஐயா? தேடிட்டு வர்றாங்க. இந்த விதிகள் போட்டுங்காட்டி பணம் வட்டணம் கட்டுதான் ஒழுங்காக பணம் கட்டி பாருங்க வந்துட்டு இருக்கான். அது உறுதியா சொல்ல மாட்டேன் நான். அதெல்லாம் நான் திருப்தி ஆகிற வரைக்கும் உறுதியா சொல்ல மாட்டேன். நீ தேறுவாய், தேர மாட்டாய். நீ பிறருக்கு சொல்லி தருவாய், சொல்லித்தர மாட்டாய். நீ அறவழியில் பொருளிட்டுக்கிற தகுதி இருக்குது. இந்த வழியில தான் நீ நோயை குணமாக்கி பொருளிட்டணும். இந்த வழியில தான் இந்த வழியில நீ பொருளை ஈட்டணும். அதாவது ஈதலறம் தீவனை விட்டு ஈட்டல் பொருள். தீவனை செய்யாமல் பொருளிட்டுறது இந்த முறைதான். அதாவது உடம்பு மனசு உயிர் பாதிக்காம எடுக்கணும். உடம்பு வருமானம் வந்து அவனுக்கு எந்த பாதிப்பும் தரக்கூடாது. அந்த தீய விளைவும் தரக்கூடாது. உனக்கும் தீய விளைவு தரக்கூடாது, அவனுக்கும் தீய விளைவு தரக்கூடாது. இன்னைக்கு இருக்கிற மருத்துவம் அத்தனை பேருமே உடல் நலத்துக்கு எதிரான மருத்துவம் தான். ஏன்னா மருத்துவ வியாபாரம், மருந்து கொடுத்தாவே நீ கொலை செய்யறேன்னு அர்த்தம். நீ மருந்து ஒருத்தனுக்கு சிபாரிசு பண்றேனாவே அவனை நீ சாகடிக்கிறாய் என்று பொருள். அதனால மருந்து திங்கிறவனும் செத்து தான் போவான். மருந்துனா விஷம் அர்த்தம். மருந்தை குடிச்சிட்டு செத்துட்டாங்கிற அந்த காலத்துல தமிழ்ல சொல்லுவாங்க, மருந்தை குடிச்சிட்டு செத்துட்டான், அப்புறம் நாண்டுட்டு செத்துட்டான். நாண்டுட்டுன்னா என்ன? நாலுன்னா தொங்குறதுன்னு அர்த்தம். ஞாலம் என்று சொன்னாலே பூமிக்கு ஞாலம்னு சொல்லுவாங்க. ஞாலம்னா தொங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். தமிழ்ல தெளிவா எழுதுனான். அந்த இடத்துல தொங்குது, ஈர்ப்பு விசையில தொங்குதுன்னு தமிழர்கள் கண்டுபிடிச்சு ஞாலம்னு எழுதுனாங்க. ஞாலம்னா தொங்குதல் பேரு. அதுல சுருங்கித்தான் நாண்டு கொண்டு செத்தான்பாங்க. நாண்டு கொண்டு என்று சொன்னால் அந்த இடத்துல தொங்கி செத்தான், தூக்குல இந்த தூக்கு மாட்டி செத்தாங்கிறது தான் இந்த நாண்டுட்டு செத்துட்டான்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல தூக்கு மாட்டி சாகிறது நிறைய இருக்கு. இப்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு. இப்ப வேற மாதிரி சாக ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. நோவுல சாகிறது அதிகமாகி போச்சு. அப்பெல்லாம் நோவு வந்து தாக்கு பிடிக்காம என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, நோவு வந்து தாக்கு பிடிக்கணும் டக்குன்னு தூக்கு மாட்டிக்குவாங்க. அந்த குறிப்பாக பார்த்தீங்கன்னா குடல் புண்ணு 100க்கு 90 பேர் அந்த காலத்து ஆண்களும் பெண்களும் கண்டதை தின்னு அந்த உள்ள இருக்கிற சவ்வு நீர்த்து போயிடும். சவ்வு நீர்த்து போய்
இந்த படலம் சவ்வு படலம் நீத்து போனோம்னா நேரா அந்த அவன் சாப்பிட்ட விஷம் போறான் குடல்ல ஓட்ட போட ஆரம்பிக்கும். குடல்ல ஓட்ட போட்டுச்சுன்னா சப்த நாடுங்களை அப்படி நடுங்க ஆரம்பிக்கும், கிடு 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 நடுங்க ஆரம்பிக்கும். அவன் அந்த தாங்க முடியாத நேர தூக்கு மாட்டி செத்துருவான். அப்படித்தான் அந்த வயிற்று வலியில் செத்து போனான்னு அந்த காலத்து செய்தித்தாள ஒரு தினத்தில. ஐயா ஆஹ் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐயருங்க ஐயா, ஆஹ் சாப்பிடாம இருந்து உம் அந்த ஆளுக்கு வந்து குடல்ல புற்றுநோய் வந்துச்சுங்க ஐயா. உம் புற்றுநோய் வந்து அதாவது வெறும் லேட்டா சாப்பிட்டு அந்த ஆளுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இப்போ உம் 2வது ஸ்டேஜ் போய் உம் 21 லட்சம் செலவு பண்ணிருக்காங்க அந்த குடல் வந்து ஆபரேஷன் பண்ணி எடுக்கிறதுக்கு. உம் அத பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் போய் கொஞ்சம் வசதியா இருக்கும். அந்த ஐயரு பெரிய பெரிய கும்பாஷம் எல்லாம் பண்ணுவார் அந்த ஆளு. உம் இறைவனுக்கு தான் தண்ணி ஊத்துறான், தர்மத்துல தான் இருந்தான் அப்படின்னு சாப்பிடாம இருந்து அவனுக்காக அந்த மாதிரி வந்துருச்சுன்னு எல்லாம் கேட்பாங்க. உம் என்ன இருந்து என்ன புண்ணியம், ஆனா சாப்பிடாம இருந்து நேரம் எதை கெட்டு போய் சாப்பிட நேரம் கெட்டு எதை போய் எதை சாப்பிடாம இருந்தார்? அதான் கேள்வி. எதை சாப்பிடாம இருந்தார்? அதுதான். அப்ப அந்த மாதிரி ஆயிட்டு இப்ப குடல்ல வந்து புற்றுநோய் வந்து 2வது ஸ்டேஜ் போய் இப்போ குடலை கட் பண்ணி எடுத்துட்டு அவ்வளவு அளவுக்கு உடம்பெல்லாம் ஒடுங்கி போச்சுங்க. எலும்பு தோலுமா இருந்தாலும் உம் இப்பதான் திருப்பியும் வந்து செலவு பண்ணி டாக்டருங்கெல்லாம் அவ்வளவு லட்சம் செலவு பண்ணிருக்கானுங்க ஐயா. செலவு பண்ணி இப்போ தேத்தி விட்டுருக்காங்க. குடல்ல வந்து அந்த ஆள் இறந்துருவார், விரைவில் இறந்துருவார். போதுமா? அப்பா சிவபெருமானே, அதாங்க ஐயா. இப்போ கட் பண்ணி எடுத்திருக்கானுங்க. ஏதோ ஒண்ணு குடல்ல சரி, புற்றுநோய் அப்ப இருக்குது. ரைட், சரிதான். குடலே தேவையில்லை. குடலே தேவை என்று சொன்னால் உணவும் தேவையில்லை என்று பொருள். குடலே தேவையில்லைன்னு உணவு தேவையில்லைன்னு அர்த்தம். ஆமாங்க ஐயா. புற்றுநோய் இருக்கிறதுல மட்டும் அந்த இடத்த மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டாங்களாம். அததான் உணவு பாதையில புற்றுநோய் வந்துருச்சு. இப்பதான் நேற்று தான் சொன்னேன். அதாவது கற்பப்பை எடுத்தாலும் சாகிறது இல்ல, குடலை வெட்டி எடுத்தாலும் சாவு. அது மட்டும் இல்ல, இறப்பையே வெட்டி எடுத்தாலும் அவங்க சாக மாட்டாங்க. இப்ப நீங்க சரிங்க ஐயா. சொல்லக்கூடிய ஆளுக்கு இறப்பை வெட்டி எடுத்துருவாங்க. இறப்பை வெட்டி அதுக்கு ஒரு 10 லட்சம் கொடுத்தா வெட்டி கொடுத்துருவாங்க. ஆனா அப்ப சாக மாட்டான். ஆனால் அசுத்தம் ஏற்கனவே சாப்பிட்டு இருக்கான் பாருங்க. அவன் அந்த 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 நீ சொல்றக்கூடிய ஆளு பால் நிறைய தின்றுப்பான் ஆரம்பத்துல. ஐயா பால் ஆமாங்க ஐயா. அதெல்லாம் இட்லி கூட தயிர் சாதம் சாப்பிடுவான். இட்லி கூட தயிர்ல தான் போட்டு சாப்பிடுவானா? இட்லி தயிர்ல போட்டு சாப்பிடுவான், சர்க்கரை போட்டு இதெல்லாம் தின்னு 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 உடம்பு கெட்டு போய் அழுகி போய் சளி நிறைய ஏறிடுது. சளியும் கொழுப்பு நிறைய ஏறிடுது. இந்த சளியும் கொழுப்பையும் தூய்மையான தண்ணீரும் மருந்தடிக்காத காய்கறிகள், அதாவது மீண்டும் மாவுச்சத்து அற்ற காய்கறி சாப்பிடணும். அதாவது தண்ணீரும் மாவுச்சத்து நீக்கிய காய்கறிகள். காய்கறிகளுக்கு வந்து மாவுச்சத்து கிடையாது. அந்த மாவுச்சத்து இல்லாத காய்கறியையும் தண்ணீரையும் சாப்பிட்டு 6 மாதம் சுத்தம் செய்த பிறகுதான் நடுநிலை தேகம் உண்டாகும். அதாவது அழகான தேகம், கத்திப்புடி மாதிரி தேகம் உண்டாகும். அந்த தேகம் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க காற்றுக்கும் அந்த தேகம் வந்ததுக்கு அப்புறம் நீருக்கும் நீங்க மாற வேண்டும். இந்த விதி பொதுவான விதி. இந்த விதி இந்தியாவில யாருக்கும் தெரியாது. எந்த முண்டங்களுக்கும் தெரியாது. பக்தி முண்டங்களுக்கும் தெரியாது, கர்ம முண்டங்களுக்கும் தெரியாது, ஞான முண்டங்களுக்கும் தெரியாது, யோக மன்றங்கள் பேர் வச்சு நடத்தின பாரு அந்த முண்டங்களுக்கும் தெரியாது. இது பரிணாம அறிவியல். இதற்கும் இந்த பக்திக்கும் கர்மத்திற்கும் ஞானத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இது தனித்துவமானது, தனி சிவம். இதை புரிந்து கொள்றதுக்கு பேரறிவு இருந்தால் தான் புரிந்து கொள்ள முடியும். தவிர காட்டு மிராண்டிகளாலையும் பக்தி மார்க்கம் புரிந்து கொள்ள. இப்ப இருக்கிற பக்தி மார்க்கம் என்பது வேறு. 2000 ஆண்டுக்கு முன்னாடி பக்தி மார்க்கம், அந்த தூய்மையான பக்தி மார்க்கம். அதுல 63 நாயன்மார்கள் வந்தார்கள். அதுதான் உண்மையான பக்தி மார்க்கம். இப்படி எல்லாம் பக்தி மார்க்கம் கிடையாது. இதெல்லாம் வந்து பொருளாதார மார்க்கம். என்னது? பணம் சம்பாதிக்க. இவன் பக்தி மார்க்கத்துக்கு கிடையாது. இவன் ஒரு வியாபாரி. நீங்க சொல்ற பூசாரி ஒரு வியாபாரி கொடுமையாட்டே சாகணும். வியாபாரி கொடுமையாக சித்திரவதைப்படுத்த சாகணும். அது நல்லா சித்திரவதை அனுபவிக்கட்டும். போய் சேர்ந்துருவாரு, கவலைப்பட வேண்டாம். போய் சேர்ந்துருவாரு ஒழுங்கா. அவர் வந்து ஆமா போய் சேரட்டும். அது தப்பா போறவன் தப்பாதான் சாகணும். இதை கண்டுபிடிக்கப்பட்டு 25 வருஷம் வச்சு ஏன் படிக்க? ஆணவம், கொழுப்பு, ஒண்ணும் பண்ண முடியாது. இது அது மட்டும் இல்லை, இது ஒரு அறிவியல். இது ஆக ஆனா அவன் போறதை பத்தி தனி மனிதனை பத்தி கவலைப்பட முடியாது. சமூகத்தை பத்தி தான் தெரிந்தோன்னா அந்த சமுதாயத்துல சொல்லித்தரவன் வந்து ரொம்ப தகுதிவானவனா இருக்கணும். தகுதி வாய்ந்த மாணவனுக்கு இறங்கி வந்து சொல்லித்தர வேண்டும். தகுதி இல்லைன்னா துரத்தி விட்டுறணும். கண்டிப்பாங்க. கீழ்படுதல். இப்ப நிகழ்ச்சிக்கு வந்து 3 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோங்க ஐயா. 1, பால் என்பது ஒரு இறைச்சின்னு சொல்லிட்டீங்க. இயல்பாவே பால் நாங்க குடிக்க மாட்டோம். 2வது அரிசியும் வேணான்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆமா. இப்போ அரிசி போடுறாங்க, பாலும் பழமும் கொடுப்பாங்க. பால்னாலே நமக்கு நம்மள பேக் பண்றதுக்கான ஏற்பாடு தான் அப்படின்ற ஒரு ரகசியத்தை சொல்லிட்டீங்க. அரிசியும் வந்து நம்மள முடிச்சு வைக்கிறது தான் அரிசி போடுறானுங்க அப்படின்ற ரகசியத்தை சொல்லுங்க. 2 ரகசியம் சொல்லியிருக்கீங்க சாமி.
ம் கிட்டத்தட்ட 5:20க்கு அடுத்த வகுப்பு இருக்குங்க ஐயா. அடியேன் வந்து தான் நடத்தணும். இப்ப அந்த தியானம் போயிட்டு இருக்கு நம்ம வகுப்புல. நீங்க நீங்க போலாம் நீங்க போலாம் நீங்க போலாம் நீங்க ஆ, போலாம் நீங்க போலாம். ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. நன்றி திருவள் நன்றி கருணையினால, சாமியோட பெரும் கருணையினால உங்கள சந்திச்சேன். நன்றி நன்றி. பாக்கியம். அந்த புத்தகம் நான் வாங்கி வச்சிருக்கிறேன். நிச்சயம் நீங்க சொன்ன அந்த 20வது பக்கத்துல 20வது பயிற்சிங்களையா? 20வது? ஆமா ஆமா 20 பக்கம் 20 பாடம் 20வது பாடம். 20வது பாடத்தை நான் ஒரு முறை படிக்கணுங்க ஐயா. படிங்க படிங்க படிங்க. நன்றி நன்றி நன்றி. ஐயா மீண்டும் தினமும் சந்திப்போம். நடத்துறீங்களா ஐயா? காலையில? ஆமா தினமும் 7 வகுப்பு நடக்கும். காலையில இருந்து சாயங்காலம் வகுப்பு நடத்திட்டே இருக்கோம். 7 வகுப்பு சரிங்க. நடக்கும். உங்களுக்கு பட்டியல் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. சரியா? நான் பாத்துக்கிறேன் ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம் 6 மணி வகுப்பு பார்க்கலாம். நன்றி நன்றி. கண்டிப்பாங்க ஐயா. திருவள் கருணையில சந்திப்போம்.